நமக்கு மிக சிறப்பான முறையில் துரியாதீதம் வழிநடத்தி நம் அனைவருக்கும் ஆற்றலை பெருக்கிய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கு நம் நன்றிகளை வாழ்த்துக்கள் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். தவநிலை துரியம். பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நல்ல காலை பொழுதிலே இங்கே இணைய வழியாக இணைந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையை நம் குருமகான் மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. அன்பு உள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, இன்று நாம் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அருமையான தலைப்பு. நம் குருவின் வைர வரிகள். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். எதுக்கு? எது மூலம்? அடிப்படை எது எதை நோக்கி ஓடுகிறது? யோசித்து பார்த்தால், அறவாழ்வு வாழ்ந்தால் கடமை தானாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும். கடமையை கடமைக்காக செய்யக்கூடாது, அதை உணர்ந்து செய்யணும். அப்புறம் என்ன? சிறப்புதான், வாழ்வில் உயர்வுதான். அதுபோல கடமை ஆற்ற வேண்டிய துறைகள் 5 சொல்றார் நம்ம குரு. உடல், அதாவது நம்ம தான் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்கிறார் குரு. தனது உடலும் உயிரும் மனமும் உன்னதமாக இருந்தால் அப்புறம் என்ன? உலகம் வரை அந்த வலுவின் திறமையின் தாக்கம் பலருக்கு பல பயன்களை தரும் தானே. நம் கடமைன்னு பார்த்தா ஒரு பாடல் இருக்கு பாருங்களேன், நல்ல அருமையான பாடல் இது. அதாவது, இல்லாதார் இல்லங்களில் இன்பப் பயிர் விதைக்கணும், இருப்பவர் உள்ளங்களில் இரக்கத்தை விதைக்கணும். அதாவது இந்த பாடல் அடிப்படையில என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். இதுதான் அந்த கவிஞருடைய வரிகள் இது. ஆக அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இல்லாதார் இல்லங்களில் இன்பப்பெயர் விதைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம உதவணும், பொருளுதவி செய்யணும். அதே போல இருப்பவர் உள்ளங்களில் இரக்கத்தை விதைக்கணும். அப்படிங்கிறது என்னது? அந்த இரக்க குணம் அவங்க இருந்து வரணும். கையில காசு நிறைய வச்சிருக்காங்க இருப்பவர்கள் உள்ளங்களில். ஆனா அதை கொடுக்கணும் மத்தவங்களுக்கு அப்படிங்கிற உணர்வு நிலை அவங்களுக்கு வரணும்னு சொன்னால், அவங்கள நம்ம வாழ்த்தி வாழ்த்தி அவங்க மனசு இளகுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கருணை உள்ளமானது அங்க ஊத்தெடுக்கும். உதவக்கூடிய மனம் ஆட்டோமேட்டிக்கா அங்க மலர்ந்துரும். அதே போல உழைக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார் நம்ம குரு. இதுவும் நம் கடமைகள்ல ஒன்று அப்படின்ட்டு. அதே போல சமதர்ம சமுதாயம் உருவாக்கணும். அதற்கு வறுமையை போக்கணும். ஐம்பெரும் பழிச் செயல்களான பொய், போதை, களவு, சூது, கற்பழி முதலியவற்றையும் அறவே போக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குதான் நம்மட்ட குடுத்துருக்கக்கூடிய மகான் குடுத்துருக்கக்கூடிய டூல் என்னன்னா மனவளக்கலை. அதை பரப்பணும். விளைவு நிச்சயமா நமக்கு நல்லபடியா இருக்கும். அதே போல அன்பாக சேர்ந்து இருத்தல், சந்தோஷமாக வாழ்தல், அறிவை வளர்த்தல், இதுவும் முக்கியம்தான். இவை அனைத்துமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த மாதிரி மனவளக்கலையை கொண்டு போகும்போது எல்லார் மனங்கள்லயும் உலகம் பூரா துளிர்விட ஆரம்பிச்சிடும். உணர்ந்தவர்கள் வாழ்க்கை ஒழுக்கங்களை கற்பித்தார்கள். நமக்கு தெரியும் முன்னோர்கள் மகான்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே உணர்ந்தாங்க. நான் உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன் வாழ்க்கையில அவங்களுக்கு நம்ம நேர வாய்ப்பு இல்லை. நம்ம குருமகானை பொறுத்தவரை உணர்ந்து என்ன செஞ்சாரு, நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து சேர்த்துட்டாரு. அவர்கள் என்னெல்லாம் உணர்ந்தாரு அவ்வளவு நம்ம கிட்ட உணர்ந்து சேர்த்துட்டாரு. அப்போ அந்த மாதிரி ஒழுக்கங்களை கற்பித்தவங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல தான் சமயங்களும் பெயர் வச்சாங்க. அந்த சமயம் என்னன்னுட்டு. எதையும் யாரையும் கெடுக்கிறதுக்கு சமயம் நமக்கு தோன்றலைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொள்கைகள் அனைத்தும் நம் நன்மைக்காகத்தான். அந்த சமயங்கள் இருந்த அத்தனை கோட்பாடுகளும் வழிகாட்டலும் நம்முடைய நன்மைக்குத்தான். அவர்களை கணித்து அப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். என்னென்ன எதுல நன்மைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர்களை கணித்து அதில் பிடித்ததை எடுத்துக்கொள்வோம். எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போறோம், மெனு லிஸ்ட் குடுக்குறாங்க. அது என்ன செய்யறோம்? டிஷ் செலக்ஷன் பண்றோம். இஷ்டப்பட்டதை என்ன செய்யறோம்? பிரியமா அப்படியே வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை போல பிடிச்சதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி
இப்ப இந்த கடமை உணர்வுன்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து உணரணுங்கிறதா இன்னைக்குள்ள தலைப்பு பாத்தீங்களா? அதுக்கு என்ன சொல்லலாம்னா டியூட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அத. சோ அந்த வகையில இப்ப டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது கடமை, கடன் பிளஸ் மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது பேயிங் பேக் த டியூஸ் டு த சொசைட்டி. எப்படி இப்ப ஒருத்தர் பிறந்திருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்த நேரம், எடை, இந்த தொப்புள் கொடி சமாச்சாரங்கள்லாம் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல அதனுடைய அந்த உயிரினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, 0.004 மில்லிகிராம் அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த உயிர் மட்டுமே சின்ன டிஷ்யூவா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில அப்படிங்கிறாங்க. அப்போ அத குடுத்தது, வளர்த்தது உள்ள 9, 10 மாசம் வச்சு வளர்த்தது யாரு? அப்ப ஃபர்ஸ்ட் டியூ யாருக்கு? டூ த மதர். எப்படின்னா, இப்ப வந்து அ அடுத்த ஸ்டெப் போகும்போது பார்த்தீங்கன்னா, யாரு? தந்தை. செகண்ட் டியூ. எப்படி ஸ்கூல்ல கொண்டு போறது, அவருடைய உழைப்பில குடும்பத்த நடத்துறது, எல்லாமே வந்து செய்யக்கூடிய பொறுப்புகள் யார்ட்ட இருக்கு கடமை? அப்பா. அப்போ அவருக்கு வந்து செகண்ட் டியூ பார்த்துக்கோங்க நம்ம செய்ய வேண்டியது அப்பாவுக்கு. இப்ப அந்த 3வது பார்த்தீங்கன்னா, சமுதாயம். என்ன எப்படி? ட்ரெஸ்ஸுல இருந்து, உணவு, கல்வி, ஹெல்த், டிரான்ஸ்போர்ட் எத்தன விஷயங்கள் இருக்கு. 23 வயசுன்னு எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து பணிக்கு போற வரைக்கும், உழைக்கிற வரைக்கும், சம்பாதிக்கிற வரைக்கும். இப்ப அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து யாருடைய உழைப்பு? பிறருடைய உழைப்பு தான். அப்போ இந்த 23 வயசுக்கு முன்னாடி வரதெல்லாம் என்ன ஆயி போது? இப்ப டியூ மட்டும் இல்ல, அது பாஸ்ட் டியூ ஆயி போது. சோ அந்த வகையில. அப்போ நமக்கு டூ யுவர் டியூட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டா மகரிஷி சொல்றது, உன் கடமை வந்து நீ செய்யு. பட் ஆக்ஷன் பை தி டிவைன். அப்போ ப வேலைய நீ செஞ்சுட்டீன்னா, பணமோ இல்ல வேலை குடுக்குறது எல்லாமே வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து விளைவுன்னு யார் குடுக்குறது? டிவைன் அப்படிங்கிறாப்புல. அதே போல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, டிசப்பாயின்ட்மென்ட் அதேபோல அ ஒரு வ என்ன சொல்றது? அ வ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம். டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். அது முறை கான்ஃப்ளிக்ட் ஒரு கிளாஷ் ஆகுறது வேலை பார்க்குற இடங்கள்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கருமத்தினுடைய தன்மைகள் தான் கர்மான்னு நெனைச்சாலும் கூட, அதற்கும் வந்து நம்மளால நம்ம வாழும் காலத்திலேயே ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம குரு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, அதெல்லாம் தவிர்க்கிறதா இருந்தா, ஃபார் நாட் டூயிங் அட் தி ப்ராப்பர் ஏஜ். அதாவது ஒருத்தர் வந்து என்ன அந்த குறிப்பிட்ட வயசுல என்னென்ன அவர்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வ நமக்கு ஊட்ட வேண்டியது யாரு? பெற்றோர்கள் இருந்தாலும் கூட, பெற்றோர்களும் சமுதாயத்தின் ஒரு அங்கமா இருக்கிறதுனால, இந்த சமுதாயம் தான். சோ அது பண்ணலன்னு வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அப்போ அந்த மாரி நல்ல வழிநடத்தல் குழந்தைங்களுக்கு இல்ல அப்படிங்கும்போது, நாம அதாவது சமுதாயம் கடமை தருவது அப்படிங்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன ஆகுது? பிசிக்கலா உடல் சோர்வு ஆயிப்போது. அதே மாரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிப்போது. உடல் நலம் இல்லாம போயிருது. அப்ப அதனுடைய தன்மைகள் எல்லாம் வந்து எங்க போய் நிக்கி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல குடும்பத்துக்கு ஒரு தொந்தரவு. அடுத்தாப்புல என்ன ஆகுது? அந்த அவருடைய கட ப இப்ப அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா, சமுதாயத்துல போய் இடிக்குது. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்ன அங்க போய் நிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல கொண்டு போய் நின்றுது. இதுதான் வந்து அதுல உள்ள உண்மை. இப்போ ஒரு வீடு இருக்கு. ஒரு அப்பா, அம்மா இருக்காங்க. 2 பொண்ணுங்க. அதுல பொண்ணு என்ன செய்யுது? அ நம்ம எப்படி வந்து இது இப்போ வந்து மனவளக்கலையில வந்து எப்படி நம்ம குடும்பத்த மட்டும் இல்லாம, நாம மட்டும் இல்லாம நம்ம சந்ததிக்கு கொண்டு போற மாதிரி, அதுல ஒரு பொண்ணு மனவளக்கலையில சேர்ந்துச்சு. அது நல்ல வகையில எல்லா வகையிலயும் நல்ல ஹெல்ப் பண்ணுது, போது வருது. வாழ்க்கையில நல்லாவே செட்டில் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு என்ன செய்யுது? எப்பவும் வெளியில போறதில்ல. சோம்பலாவே இருக்கிறது. அதேபோல வந்து என்ன செய்யுது அப்டின்னா, ஒரு சுய நம்பிக்கை அதுக்கு இல்லாத லெவல்ல இருக்கிறது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது? வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்கள் அந்த பொண்ணுக்கு ஆயிப்போகுது. இத நம்ம கண்கூடா பார்க்கத்தான் செய்றோம். அதேபோல இப்ப நம்ம உடம்ப எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ! கடமைல வந்துச்சு பார்த்தீங்களா? உடம்ப எடுத்துக்கிட்டா, அந்த உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போ முடியும். எப்படி? அதாவது நம்ம உடம்பு தான் வந்து ஒரு வெஹிக்கிள். எதுக்கு? டூ ரீபே த டியூஸ். ஏன்னா, அ வ வ சுவர் இருந்தா தானே சித்திரம். வ ப கடமைகள் செய்து நம்முடைய கடன்கள தீர்க்கிறதுக்கு அந்த உடல் கண்டிப்பா தேவை. அதே போல இப்ப அதெல்லாம் செய்யாம, இப்ப உள்ள காலகட்டங்கள பாருங்களேன், எங்க பார்த்தாலும் வந்து சில ஸ்டேட்டுகள்ல தான் வந்து இந்த அந்த போதை, குடி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம இருக்கு. சோ, இந்த நம்ம கடமைகள் தவறிட்டோம்னு சொன்னா, நமக்கு வந்து குடிக்கிறதுக்கோ, இல்ல சந்தோஷத்த வந்து கொண்டாடுறதுக்கோ நமக்கு எந்தவித உரிமையும் இல்ல அப்படிங்கிறது. அதே போல நம்மட்ட இருக்கிற டைமிங்ஸும் சரி, நம்மளோட அறிவு டேலண்ட்ஸும் சரி, கண்டிப்பா வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம
ஷேர் பண்ணத்தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம குரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். அதே போல இப்ப நமக்கு வந்து பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே வறட்சியான காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, மழை வந்து என்ன செய்யும் நிலப்பிரப்புல தான் வந்து பெய்யும். பெஞ்ச உடனே அந்த நிலத்துல உள்ள ஓரறிவு தாவத்தில் வந்து குதூகலம் ஆயிடும். இன்னைக்கு பாருங்களேன், பல நேரங்கள்ல வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இந்த சீசனு. பல நேரங்கள்ல இந்த மழை என்ன செய்யுது, கடல்ல தான் பெய்யுது பாருங்க. அதேபோல இந்த குழந்தைகள பார்த்தீங்கன்னா, மழை பெய்யக்கூடிய ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மழைய பார்த்தா அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். திரும்பி எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, புக்ஸ் நனஞ்சாலும் கூட பரவாயில்ல லெவல்ல அப்படி ஒரு ஆனந்தமா வருவாங்க. ஆனா, இது எதுக்கு இந்த இப்ப இந்த வியாபாரிகள் பிசினஸ் பீப்பிள மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, 7ல இருந்து 7 மணி வரைக்கு அவங்க வந்து பகல்ல வந்து மழை பெஞ்சதுன்னா, தே டோன்ட் லைக் அவங்க விரும்புறதே இல்ல. காரணம் என்ன? அவங்களுக்கு பாதிக்குது. அப்போ அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் என்ன ஆகுது? சமுதாயத்துல வந்து இடிக்குது. அதேபோல அந்த காலத்துல விவசாயிகள்லாம் பார்த்தா, மழை பெஞ்சா போதும் அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டு ரசிப்பாங்க. நாத்து நடுறது, போறது, வர விஷயங்கள்லாம் நெறைய இருந்துச்சு அந்த காலங்கள்ல. ஆனா இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது? முழுக்க முழுக்க வந்து எத எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப இது ஒரு சின்ன இது கூட சொல்லுவாங்க. சாப்பாடு கூட வீட்ல இப்ப சமையல் பண்றாங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மாரி ஆயிப்போச்சு. எத எடுத்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் அப்படி இப்படின்னு. அதேபோல இப்போ திருக்குறள்ல கூட வாசகம் வருது பாருங்களேன். மகரிஷி சொல்லக்கூடியது தான். அவர் எடுத்தது எல்லாமே அவர் பல இதுகள் உணர்ந்தாலும் கூட நெறைய ரெஃபரன்ஸஸ் வச்சிருக்காரு. இந்த அதாவது இல்வாழ்நான் அப்படின்னு பத்தி சொல்லும்போது, அதுல என்ன எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை துணை, பெற்றோர்கள், குழந்தைகள். அதேபோல இப்ப குழந்தைகள கண்டிப்பா வந்து பொறுப்போட வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மகான்களுமே சொன்னது. இப்போ இப்ப நம்ம காந்தி மகான் எடுத்துக்கிட்டா, அவரு வாழ்ந்த காலம் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையுமே அகிம்சை வழிதான். ஆனா, இப்போ நம்ம முதற்கொண்டு இப்ப பல பேரு, இந்த குழந்தைகளும் சரி, நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மகான் காந்தி வந்து அதாவது அந்த அகிம்சை அப்படிங்கிற கொள்கைக்கு வர்றதுக்கு முன்பு பிறந்தவர்கள் அவரு காந்தி மகான். நம்மள பொறுத்தவரையில பல பேர் பல குழந்தைகள் வந்து அதுக்கு பின்னாடி தான் பிறந்திருக்காங்க. ஆக, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகளை வந்து பெற்று எடுக்கும் முன்னரே பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து குரு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை. அப்போ கடமை உணர்வுல வந்து கண்டிப்பா வந்து அந்த மாரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல, இந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு மேலோங்கி வாழக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படிங்கிறது. அதே போல இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா, பொறந்த உடனே வந்து அதுவும் இப்ப அது ஒரு காலத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த கள்ளிப்பால்ன்னு கூட சொல்லுவாங்க. பிறந்த உடனே வந்து என்ன செய்றாங்க, காட்டுல கொண்டு போய் விட்டுறது, இல்லன்னா குப்பை தொட்டியில போட்டுறது. அது அது அதே அது ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை எப்ப பிறக்கு கல்யாணம் ஆகுது. 20 வயசு, 25 வயசுல கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள நம்ம வந்து இது வந்து இப்ப ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் இப்படித்தான் இருக்கு. காரணம் என்ன? 25 வயசு வரைக்கும் முன்னாடி நம்மளும் நம்மளுக்கு முன்னோர்களுமே நம்முடைய குணங்கள் என்னது? விலங்கின பதிவிலிருந்து வந்த குணம் தானே. அதனால என்ன செய்றாங்க? காட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க. ஆக, இது மாரிலாம் நெறைய வந்து இப்ப நமக்கு அந்த பழைய காலத்துல சமுதாயம் அப்படிங்கிறது விலங்கின பதிவினுடைய தொடர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. இப்ப இன்னொரு சின்ன ஒரு இது கூட பாருங்களேன். கடமை, பொறுப்பு அப்படிங்கிற உணர்வுல ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கலெக்டர் வந்து நம்ம நம்ம குருகிட்டயே சொல்லுவாங்க. குரு சொன்ன ஒரு தகவல் தான் அது. வந்து இந்த மாரி எனக்கு வந்து என்னுடைய சபாநாயகர்ஸ்ல ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா இருக்காரு. லஞ்சம் வாங்குறதுலருந்து அவருடைய டைமுக்கு வரதில்ல, போறதில்ல. நான் என்ன செய்யட்டும்? அவர்ட்ட பனிஷ் பண்ணவா? என்ன செய்யட்டும்னு கேட்கும்போது, குரு சொன்னாராம், அதாவது நீங்க வந்து அந்த மாரி பனிஷ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அவர நல்லபடியா வழிநடத்தி பாருங்க. ஆகலையா, நீங்க வந்து என்ன செஞ்சாகணும்? அவருக்கு பனிஷ் பண்ணக்கூடிய தன்மைன்னு வரும்போது, உதாரணமா டெர்மினேட் பண்றீங்க, சஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அதனுடைய பாதிப்பு எங்க போய் நிக்கும்? குடும்பத்துல போய் நிக்கும். அப்ப குடும்பத்துல அவர நம்பி எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருடைய சாபமும் வந்து அந்த குடும்பத்தினுடைய சாபம் பூரா உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒத்து வரலையா, ஒண்ணு அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிங்க அப்டின்னாராம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருந்தாலும், அனுபவபூர்வமா உள்ள தகவல்கள் இது. அதே போல இப்ப குறள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு த ட கான்செப்ட் தான் இன்னைக்கு நமக்கு இந்த தலைப்புக்கு ஏற்றது. சொல்றாருங்க இல்லையா? நம்ம குரு நெறைய விஷயங்கள் சொன்ன மாதிரியே, திருக்குறள் என்ன வருது சொல்லுது? "எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். செயனின்றி கொண்ட மார்க்கு" அப்படின்னு. அதேபோல நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிற ஒரு வாசகமும் நமக்கு தெரியும் எல்லாமே. அதே போல இப்ப பாருங்களேன், இப்ப எப்படி வந்து இந்த கடமை உணர்வினுடைய தன்மைகள் என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு நாடக கொட்டகை வாசல்ல போய் ஒரு சின்ன ஏழை சிறுவன் நின்னுகிட்டு இருக்கான். அப்போ அந்த நாடக கொட்டையுடைய ஓனர் என்ன செய்றாரு, அந்த சின்னவன பார்த்து, "எப்பா இந்த இந்த என் குதிரை இருக்கு பாத்தியா, அந்த குதிரையும் வந்து நாடகத்தினுடைய ஒரு பார்ட்ல தான் அதெல்லாம் செய்யப்போகுது. அத நீ கொஞ்சம் பார்த்துக்கோயேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த நாடக கொட்டையுடைய குதிரைய வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான்.
அந்த வழியா நாடகம் பார்க்க வந்த ஒரு பணக்காரர் என்ன செய்றாரு, இவன பார்த்துட்டு, இவன அவரும் குதிரையில தான் வாராரு. வந்தவரு, "என் குதிரைய நீ சேர்த்து பார்த்துக்கோ" அப்படின்னாப்புல. சரின்ட்டு என்ன பண்ணா பார்த்துட்டு இருக்க சமயத்துல, அவரு பணக்காரர் உள்ள போயிட்டு வெளில வரும் பார்த்தா, குதிரை பளபளன்னு இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த சிறுவன் என்ன செஞ்சான், அந்த குதிரைய அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டான், சுத்தமா. அப்போ அவரு பணக்காரர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு நெறைய பணம் குடுத்தாரா, "நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, அவன் என்ன பண்ணினாரு அப்படின்னா, அந்த குதிரைய வந்து அந்த பணக்காரருடைய குதிரைய பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவன கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல அவனுடைய கடமை வந்து என்ன இருந்துச்சு, அந்த சுருங்கிய நேரத்துல கூட அந்த மாரி பண்ணுனதுனால, அவனுக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி என்ன? நல்ல ஒரு இப்போ வேலை, சம்பளம் ஒரு அந்த மாரி. அப்போ அது இப்ப அடுத்தாப்புல நம்ம உள்ள வந்து நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்களுக்கு உள்ள வருவோமே. இப்போ குரு என்ன சொல்றாருன்னா, கடமை இடத்துல வந்து 2 தத்துவங்கள சொல்றாரு. ஒண்ணு நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவுயர்ந்த விழிப்பு அப்படிங்கிறாரு. அதாவது கடமைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல, அதுக்கு அடிப்படை மூலமே வந்து கர்மயோகம் தான். அதாவது இறை உணர்வு, அறநெறி அப்படிங்கிறது. இதுல அறநெறி வந்து முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க. இப்போ விருப்பத்தோட, ஆத்மார்த்தமா ஆர்வத்தோட, உணர்வுபூர்வமா செய்யக்கூடிய செயலே வந்து முழுமையான செயல். கடமைக்காக செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது மாரி. இதுவே இப்ப உணர்வோடு நம்ம செய்யும்போது என்ன ஆகுது அந்த வேலை, நமக்கு கண்டிப்பா முழு வெற்றிய கொடுக்கும். அதேபோல நாம் செய்யும் செயலை நான் தான் செய்தேன் என்று நினைக்காமல், இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுக்கு தான் கர்மயோகம் அப்படிங்கிறார் நம்ம குரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது தெரியும் நமக்கு பகவத்கீதை சொல்லுது. அதுபோல நியூட்டன் என்ன சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு உண்டு. சுவாமி விவேகானந்தர் சொல்றது, கர்மத்தின் மூலம் கடவுளை அடைவதுதான் கர்மயோகம் அப்படிங்கிறாரு. அதே போல தாயுமானவர் சொல்றது என்ன செய்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறாரு. அதே போல மகாகவி பாரதியார் எடுத்துக்கிட்டா, அவரு சொல்றது பாருங்க, ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படிங்கிறாரு. அதாவது ஊருக்காக உழைக்கும்போது, அங்க என்ன செய்யுது, எல்லாமே யோகம்ங்கிற வாசத்துக்கு நம்ம வழக்கம் தெரியும். எல்லாமே அங்கே இணைக்கப்பட்டு விடுகிறது. எஸ், எவரிதிங் கெட்டிங் கனெக்டட் இல்லையா? அதே போல இப்போ நமக்கு இன்னொன்னு கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, பெ இது இது தெய்வப்புலவர் சொல்லக்கூடியது தான் அது. "பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல்" அப்படின்னு சொல்றாரு தெய்வப்புலவர். அது மாதிரி இப்ப நமக்கு வந்து இன்னொன்னு நம்ம திருக்குறள் என்ன சொல்லுது பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, "நீ இப்பிறவியில் அனுபவிப்பது சென்ற பிறவியில் செய்த கர்மத்தின் அடிப்படையில் தான். நீ இப்பிறவியில் செய்யும் கர்மம் அடுத்த பிறவிக்காக என்பதை மறக்காதே" அப்படிங்கிறாரு தெய்வப்புலவர். அது மாதிரி இப்ப நம்ம இன்னொரு பாருங்களேன், கர்மயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகத்த வந்து நம்ம குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐவகை கடமைகள் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். தனக்கு, குடும்பத்திற்கு, சுற்றாருக்கு, சுற்றத்தாருக்கு, ஊருக்கு, உலகுக்கு என்பது. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இந்த கடமைகள நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு இறை உணர்வும், அறநெறியும் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறாரு. அதாவது அ ம த ச ச சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நன்றி கடனாக வேண்டி தான் வந்து கடமை ஆற்ற வேண்டுமே தவிர, மத்தபடி நம்ம வந்து கடமைக்கு செய்யணும் அப்படிங்கிற மாரி எண்ணம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த விலங்கின பண்பு என்பது பார்த்தீங்கன்னா, பிறர் வளம் பறித்தலாகும் அப்படிங்கிறார் நம்ம குரு. இப்ப அதாவது என்ன அப்படி அதுல வரக்கூடிய கருத்து என்னன்னா, பிறர் வளம் பறித்து உண்ணக்கூடாது. உழைத்து உண்ண வேண்டும். உழைத்தால் உணவு. அதாவது தனது கடமையை செய்து, உழைத்து பொருள் ஈட்டி வாழ வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம குரு. அதுபோல இப்ப நமக்கு இன்னும் கூட ஒரு வார்த்தை வருது என்ன வருதுன்னா, மனித வாழ்க்கையில வந்து முக்கியமான அம்சங்கள் 3 அப்படின்னு வேதாத்திரி சொல்லுது. என்னெல்லாம்? தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. இந்த 3க்கும் உள்ள தொடர்புகளை தான் வந்து முக்கியத்துவத்தை உணர்ந்து, மதித்து வாழ்ந்து, வாழ்வின் இனிமையையும், அமைதியையும் பெற வேண்டும் அப்படிங்கிறார் குரு. முதலாவது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டா, இயற்கையின் இயக்க நீதிகளை அறிந்து மதித்து வாழும் முறையே பக்தி மார்க்கத்துல இறை வழிபாடுன்னு சொல்றான். 2வது சமுதாயம். தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு, சமுதாய கட்டமைப்பு போன்றவற்றை உணர்ந்து, மதித்து வாழ்வது அறநெறி. எது ஒழுக்கம் கடமை நமக்கு அது தெரியும். அதுபோல 3வது தனிமனிதன். வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து, வாழ்வில் இனிமையை அடைய, மனிதனானவன் தனது மனதையும், உடலையும் பேணிக் காக்க வேண்டும் அப்படிங்கிறார் குரு. அது மட்டுமா, பிற உயிர்களின் உணர்வையும், தேவைகளையும் அறிந்து, தனது தேவைகளை குறைத்துக் கொண்டு, பிறருக்கு உதவி செய்தலே நிஷ்காமிய கர்மம். இதான் குரு சொல்றாரு. அது தான் பெற்ற கடனை திருப்பித் தருவது. மாறாக சுய லாபம், தன் நன்மை மட்டும் எண்ணி செயல்படுவது காமிய கர்மம். ஆல்ரெடி நம்ம அந்த வாசகங்கள் சொல்லக்கூடிய நினைக்கக்கூடியதான் கேள்விப்பட்டதுதான். அதே போல தனது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி எந்தவித எதிர்பார்ப்புமின்றி முழு அர்ப்பணிப்போடு செய்தல் தான் தொண்டு. சமுதாயம் தான் தனக்கு எல்லாமே செய்கிறது என்று உணர்ந்து நன்றி உணர்வுள்ள மனநிலையே கர்ம யோகத்தின் முக்கிய அம்சம். இப்போ கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அறவாழ்வு.
தனக்கும் பிறருக்கும் தீமையில்லாத நன்மையே விளையக்கூடிய செயல்தான் அந்த பண்புதான் அறம். கர்மயோகம் என்பது கடமை அறம். அது விளைவை தெரிந்து கொண்டு வினைகளை முறைப்படுத்திக் கொண்டு அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு. கடமை அறத்தில் 2 தத்துவங்கள் இருக்கு. எதெல்லாம்? ஒண்ணு நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவிறந்த விழிப்பு. அப்போ தானாகவே நடைபெறும் விளைவை விதியின் விளைவு. தானே நடந்துச்சுன்னா இது விதின்னு சொல்லுவாங்க. விதி என்பது இயற்கையின் நீதி. இயற்கை சம்பந்தப்பட்டது எல்லாமே விதிதான். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு விளைவு நாம் செய்த வினையின் விளைவு அப்படிங்கிறது குரு. மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு வரும் விளைவு நாம் செய்த வினையின் விளைவு. அதே போல மனிதன் கடமைகள்ல மொத்தம் 5 பிரிவுகள் மொத்தம் இருக்கு. அதாவது சொன்னது தான், குடும்ப, சுற்றம், உறவுகள். இதுல தான் செய்யணும். தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒரு மனிதன் மனம் வைத்தால், நாம தான் செய்யணும், நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசு வச்சுட்டா மன நிறைவு கண்டிப்பா கிடைக்கும். இந்த உடலும் உயிரும் யாரோட சொத்து? சமுதாயத்தின் சொத்து. குறள் என்ன சொல்லுது? திருக்குறள், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்? அதாவது சமுதாயத்திற்கு கடமை செய்யும் பொழுது உடலை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நன்றி உணர்வை மேன்மை பற்றி சொல்லும் போது, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் உலகுக்கு தந்திடு என்கிறார் நம்ம குரு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கர்மயோக நெறிகள் பார்க்கும்போது மகரிஷி என்ன சொல்றாருன்னா, தாய் தந்தை குரு ஆட்சித் தலைவர் தெய்வமாகி ஐவரையும் அழித்து வாழ்வேன், இறைநிலை என்னுள் அறிவாய் உள்ளது என உணர்கிறேன், எண்ணம் சொல் செயல் இவற்றால் துன்பம் செய்யாது விழிப்போடு இருப்பேன், உணவு உழைப்பு ஓய்வு பாலுறவு எண்ணம் ஆகியவற்றில் அளவு முறை காப்பேன். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கர்மயோக நெறிகளுக்கு மகான் சொல்லி வர்றாரு. அதுல அதே மாதிரி ஒரு வருமானத்தில் 1% பிற நலத்திற்காக செலவு செய்வேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக நம்ம கடமைகளை உணர்ந்து நம்மளும் வாழணும், பிறரையும் வாழ வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி செய்யும் போது உலகமும் அமைதியும் நிறைவும் பெற்று கண்டிப்பா வாழும். அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது போல இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப கடமையை உணர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல மகரிஷி ஒரு சின்ன தகவலை சொல்றாரு. சமுதாயம் தான் தனி மனிதனை உருவாக்கும் தொழிற்சாலை, சமுதாயமே மனிதனை வாழ வைக்கும் அறநிலையம், சமுதாயமே மனிதனுக்கு நீதி வழங்கும் ஆட்சி மன்றம், தக்கார்க்கு தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகின்றான் மனிதன் அப்படிங்கிறார். கடமையை உணர்ந்து காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம். கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு. கடவுளை உணர்ந்தோர் கடவுளை நாடுவர், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வர். அது உண்ணும் உணவு உனக்கு கிடைத்தது எண்ணி உன்னிடல், அதாவது சாப்பிட உணவை பத்தி சொல்லும்போது, உண்ணும் உணவு உனக்கு கிடைத்தது எண்ணி உன்னிடல் என்றும் உன் கடன். ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். மற்றவருக்கு உதவி செய்வது பூமியில் வாழ்வதற்கு கொடுக்கப்படும் வாடகை. மற்றவருக்கு உதவி செய்வது நாம் பூமியில் வாழ்வதற்கு கொடுக்கப்படும் வாடகை. நாட்களை எண்ணாதீர்கள், கடமை உணர்வோம், நாட்களை பயன்படுத்துவோம். சாதிக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மனதில் தோன்ற வேண்டும். அதனை இதயம் நம்ப வேண்டும். அதன் பின் தான் சாதிக்க முடியும், கடமை அறம் ஆற்ற முடியும். அடுத்தாப்புல இறுதி பகுதியில ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செஞ்சு கொள்ளுவோம். அதாவது நம்மளை பொறுத்தவரையில என்ன மாதிரி ஒரு தத்துவம் வருது அப்படின்னா, குற்றம் கூறும் கூட்டமே சுற்றம் அப்படின்னு சொல்ல, சுத்தி இருக்கிற சமுதாயம் எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட குற்றத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை மனசுல வாங்க கூடாது. குறையுள்ள மனிதன் இருக்கும் வரை குறையில்லாத சமுதாயத்தை பார்க்க முடியாது. சோ நம்ம மனசை குறையில்லாம வச்சுக்கிட்டா தான் நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், சமுதாயமும் குறையில்லாத காணப்படும். அதே போல சக உயிர்களோடு சகித்து வாழ வேண்டும். நாட்டுப்புற மனம் கமழும் நகர்ப்புறம் வேண்டும். நாட்டுக்கு, அதாவது கிராமத்துல பாத்தீங்கன்னா, அதான் இந்த ஒரு வாசம் அது, நாட்டுப்புற மனம் கமழும் நகர்ப்புறம் வேண்டும். அந்த கிராமத்தில் உள்ள மனம் நமக்கு நகர்லயும் நமக்கு டவுன்லயும் அந்த வாசம் வரணும் அப்படிங்கிறது அதுல உள்ள ஒரு தன்மை. அதே மாதிரி சேர்ந்து செய்தால் சோர்வு வராது. ஒன்று கூட நம்ம சொல்லுவீங்க, ஒருகை வாசப்படா அப்படிங்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது. சமூக சேவையில் காசையும் காமத்தையும் தவிர்த்தால் உயர் புகழ் உனக்கு சொந்தம். அதே போல சமுதாய கடமையில் முதன்மையானது நமது உடல் நலம் பேணுவது அப்படிங்கிறதா நம்ம மகரிஷி சொல்லுவது. அதே போல தன் கடமையை ஒழுங்காக செய்ய கண்டிப்பா அங்க லீடிங் கெப்பாசிட்டி தலைவராவது நிச்சயம். ஆக இப்ப உள்ளதுல என்ன கேட்டீங்கன்னா வாழ்த்து. இப்போ முழுக்க முழுக்க சமுதாயம் எதனால கெட்டு கிடக்கு? மது. அனைவரும் மகான் தந்த
கற்றுக் கொடுத்த நமது தவத்தை அனைத்தையும் செய்வோம். குறிப்பாக துரியதவம் செய்தால் கண்டிப்பாக மதுவிலக்கு அமலாகும். பிறர் தவறை ஏற்றுக்கொண்டால் நமது தவறு மன்னிக்கப்படும். பலர் உணவுக்காக அலைகிறார்கள். சிலர் அது செரிப்பதற்காக அலைகிறார்கள். வாக்கிங். நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த விஷயங்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம், அருமையான தலைப்பு மகான் குடுத்தாரு. கடமை உணர்வுனா என்ன அப்படிங்கிறதுக்கு. சொற்கள் வெறும் நீர் குமிழிகள். ஆனால் நல்ல செயல்கள் தான் தங்கத் துளிகள். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. ஆக 2லுமே நமக்கு லாபம் தான். நம் எண்ணங்களும், உணர்வுகளும், சிந்தனைக்கும், செயல்களுக்கும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில், இன்பத்தை நாம் தேட வேண்டியதில்லை. அது தானே வரும். குரு தானே வருவார்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆக நம் கடமைகளை நாம் உணர்வோம், அறவாழ்வு வாழ்வோம். அதற்கு இறையருளும், குருவருளும் என்றென்றும் துணை நிற்குமாக என்று வாழ்த்தி, இந்த சிந்தனைகளை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த அரியதொரு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்களுக்கும், இதுவரை செவிமடுத்த அத்துணை அருள் உள்ளங்களுக்கும் எமது நெஞ்சாம் நிறைந்த நன்றிகளை காணிக்க ஆக்குகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, அம்மா. வாழ்க வளமுடன்.